வெள்ளிக்கிழமை மதியம் போல் ஒரு 1:30 மணிக்கு எல்லாமே அம்மா வீட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு வீடை மட்டும் லைட்டாக கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு டிஸ்பேச்சிங் பண்ண வேண்டியது ஆர்டர் ஃபாலோஅப்ஸ் இருந்தது, அதெல்லாமே பார்த்தேன். அன்னைக்கு கரெக்டாக பௌர்ணமியும் கூட, சத்யநாராயண பூஜையும் பண்ண முடியல, கிரிவலமும் போக முடியல. சத்யநாராயண பகவானை கையெடுத்து கும்பிட்டு அவருடைய போற்றியை மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்து ஐப்பசி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் நடக்கும்ல, பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயாச்சு. அன்னாபிஷேகம் பார்க்கறது அன்னைக்கு சுவாமியை வந்து நம்ம வணங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, சுவாமிக்கு அன்னைக்கு அன்னத்தாலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அலங்காரம் எல்லாம் கலைச்சதுக்கு அப்புறமா அந்த அன்னத்தை வந்து எல்லாருக்குமே பிரசாதமா கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிடுறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பருக்க சாப்பாட்லயுமே சிவலிங்கம், அது ஒவ்வொரு பருக்க சாப்பாடுமே ஒவ்வொரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே திருப்தியா சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்புனா, அன்னைக்கு யாரும் சுவாமியை பார்க்க வந்து மறந்துருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. வேலை முடிச்சுட்டு ரிட்டன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டேன். அன்னைக்கிட்டே இப்படிதான் போச்சு. பாய்.